மேம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது நம்ம இன்ஃப்ளூயன்சர். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்க என்ன நார்மல் பீப்புளா, எல்லோரும் மெதுவாக வாங்க அப்படின்னு ஒருத்தர் பார்த்திங்கன்னா கத்திட்டு இருக்காரு. அண்ட் அவங்க நார்மல் பீப்புளா இல்லையா அப்படின்ற பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா அப்புறம் வச்சுக்கலாம். அண்ட் அன்றைக்கே பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, காலையில் வரேன்னு சொன்னவங்க பார்த்திங்கன்னா மத்தியானம் 3:30 மணிக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அண்ட் அதனாலேயே அங்கே இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கோவம் வந்திருக்கு. அதையே ரீல்ஸாக எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆதங்கத்தையும் பார்த்திங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் இன்னும் சில பேர் போய் உங்களுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரி, செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்க 2 பேர் தான் பொறுப்பாக இருப்பாங்க. ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ப்ரீமியர் ஒரு ஷோக்கு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஒரு தேட்டருக்கு போயிருந்தார். அண்ட் அங்கே ரேவதி அப்படின்ற ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா இறந்து போனாங்க. அண்ட் அவங்க இறந்ததுக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க அல்லு அர்ஜுனை பார்க்க வந்தாங்க. அண்ட் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கி அவங்க அல்லு அர்ஜுனை பார்க்க வந்தாங்களோ இல்லை படத்தை பார்க்க வந்தாங்களோ அது செகண்டரி. ஏன்னா அது அங்கே அல்லு அர்ஜுன் வந்தார், அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு அவங்க இறந்தாங்க. அண்ட் அப்போது அந்த கூட்டத்தை சரியாக ஹேண்டில் பண்ணாதது அல்லு அர்ஜுனோட தப்பு. அண்ட் அதனாலேயே பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணாங்க. ஹீரோ அவங்க 10 பேரும் சரி பார்த்திங்கன்னா ஒரு 2 crore ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. இப்போது நான் ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த ஷோவை பார்த்திங்கன்னா டைமுக்கு முடித்து கொடுத்து அவங்கள டைமுக்கு அனுப்புறது பார்த்திங்கன்னா அவங்களோட பொறுப்பு. அவங்க காலையில் வந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருக்காங்க அப்படின்னா, அதுவும் அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அங்கே கூப்பிட்டுருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு அண்டு நீங்களும் லேட்டாக வந்தது பார்த்திங்கன்னா தப்பு. அவங்க நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா சொன்னார். ஏன் அவங்க நார்மல் பீப்புளாக இருக்கணும்? அவங்க ஒரு ஏலியனாக கூட இருக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஆனா என் லைஃப்ல நான் வந்து நம்புற ஒரு 2 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது அட்வைஸ் இல்ல, மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்ல. பட் ஆனா நான் நம்புற 2 விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ என்னைக்குமே இந்த 2 விஷயங்களும் என்ன நடந்தாலும், யாரு நம்மள எவ்வளோ எவ்வளோ நம்மள கீழே இறக்கணும் அப்படின்னு நினைச்சாலும், இந்த ஒரு 2 விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா மாறிடும் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு நம்ம மேல ஒரு தன்னம்பிக்கையும், நம்மளுக்கு நம்ம மேல ஒரு மரியாதையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேல ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.